வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தீர்மானத்தை முன்மொழிந்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, மனுநீதி சோழனின் ஆட்சி நடப்பதாகவும், சட்டப்பேரவையை பார்க்கும்போது 23ஆம் புலிகேசி படத்தை பார்ப்பது போல உள்ளதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று குளச்சல் தொகுதி எம்.எல்.ஏ. பிரின்ஸின் கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்து பேசினார். அப்போது, கடந்த ஆண்டு 89 தடுப்பணைகள் கட்ட அரசாணை வெளியிடப்பட்டு 60 தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும், நடப்பு ஆண்டில் அதிகமான தடுப்பணைகள் கட்ட முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் 2 கோடி ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை சைதாப்பேட்டையில் உள்ள ரேசன் கடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியின் கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்று ஸ்டாலின் மாடல் அரசு எத்தனிப்பது ஜனநாயக படுகொலை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூ.280 உயர்ந்து 58,080க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ரூ.35 உயர்ந்து 7,260 விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் ரூ.100க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விண்வெளியில் இன்று காலை 8 மணிக்கு நடைபெற இருந்த ஸ்பேஸ் டாக்கிங் தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக இணைப்பு பணி ஒத்திவைக்கப்பட்டு உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்ட இடைத்தேர்தலுக்கு நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற 10 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்த ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள எஸ்.ஆர்.எம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பொங்கல் திருவிழா பாரம்பரிய நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கர்நாடகாவில் பல்வேறு மாநிலங்கள் உள்பட பல பகுதிகளைச் சேர்ந்த 6 நக்சலைட்டுகள் அரசிடம் சரணடைந்ததை பற்றி பேசிய மாநிலத்தின் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், கர்நாடகாவை நக்சலைட்டுகள் இல்லா மாநிலம் என அறிவிப்பதில் அரசு மகிழ்ச்சி கொள்வதாக தெரிவித்துள்ளார். மராட்டிய மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் உள்ள பாண்ட்கான், கல்வாட், ஹிங்னா ஆகிய கிராமங்களில் பரவி வரும் மர்ம நோயால் கிராமத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பலருக்கும் திடீரென முடி உதிரும் பாதிப்பு அதிகரித்து வழுக்கையாகி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசாவின் ரூர்கேலாவில் நடைபெற்ற 6வது ஹாக்கி இந்தியா லீக் போட்டிகளில் தமிழ்நாடு டிராகன்ஸ் அணி 6-5 என்ற கோல் கணக்கில் கோனாசிகா அணியை வீழ்த்தி தமிழ்நாடு டிராகன்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. திபெத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து 500க்கும் அதிகமான முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக சீனாவின் நிலநடுக்க வலையமைப்பு மையம் தெரிவித்துள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 3 புள்ளிகளுக்கு கீழே இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடும் அரக்கான் ராணுவம் தொடர்ந்து முன்னேறி வரும் நிலையில் விரைவில் புதிய நாடு உதயமாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இந்தியா பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என கூறப்படுகிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் கடற்கரை பகுதியில் காட்டுத்தீயால் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் காற்றின் வேகம் குறையாததால் கலிபோர்னியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுவதாக ஆளுநர் கவின் நியூசம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ட்ரோன்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹமாஸ் ஆயுதக்குழுவால் கடத்தப்பட்ட பணைய கைதியை இஸ்ரேல் சடலமாக மீட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த உடலை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனின் ஜபோரிஜியா மாகாணத்தில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 30 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI-யின் டாப் 20 செய்திகள்.